இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்பான உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். ஊழிய கல்வி ஆண்டின் வாசற்படியாக இருக்கும் இந்த ஜூன் மாதத்தின் இந்த முதல் நாளிலே நம் இல்லத்திலேயே இயேசுவை முதலில் தேடும் விசுவாசிகளாக மாற்றம் கண்டுள்ளோம். இந்த லாக்டவுன் காலங்களானது நமக்கு அத்தகைய ஒரு வித்தியாசமான பக்தி சூழலை அனுபவத்தை தந்திருக்கிறது. தினமும் அதிகாலையில் முதலில் தேவனை நாடி பின்பு நம் அனுதின கடமைகளை செய்ய பழகும்படியாகவே தேவன் நமது வாழ்க்கை ஓட்டத்தை சற்று மெதுவாக ஓட வைத்திருக்கிறார் என்று தெய்வீக கண்ணோட்டத்தில் சிந்திப்போமாக. நாம் தேவனை தேடுவதின் பிரதான நோக்கம் தேவன் நம்மை பாதுகாத்து பராமரித்து வழி நடத்துவதே என்று உறுதியாக சொல்லலாம். அதற்கு நாம் அவரை முதன்மைப்படுத்தி விசுவாசத்தோடு தேட வேண்டும். தேவனது உறவை நாம் நாடுவதின் காரணங்கள் பலவானாலும் அவசியமானது அவர் மேல் நாம் வைக்கும் மாறாத அசையாத விசுவாசமே. அருமையான இந்த மதத்தை கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவித்து துவங்குவோமாக. இன்றை தினம் உம்மருள் ஈகுவாய் இயேசுநாதா, இன்றை தினம் உன்னருள் அன்று உன் உதிரம் நார என்று செந்தி மீட்டனை வெற்றியுடன் ரட்சித்த நன்று போலே எனக்கு இன்றை தினம் உம்மருள் ஈகுவாய் இயேசுநாதா, இன்றை தினம் உன்னருள். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஜூன் மாதத்தின் முதல் நாளில் சுவாமி கடந்த 5 மாதங்களாக எங்களை கொரோனா வைரஸ் சூழல் மத்தியிலே ஆண்டவரே பலவிதமான குடும்ப பணிஸ்தல சூழல் மத்தியிலே காத்து வந்தீரே, அதற்கு உமக்கு நன்றி கூறுகிறோம். இப்போதும் இன்றைய நாளையும் இந்த மாதத்தின் அனைத்து நாட்களையும் எங்கள் வாழ்க்கையின் கடைசி பரியந்த வரை உள்ள காலங்களையும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ளும், எங்களை ஆசீர்வதியும், வழி நடத்தும். ஆண்டவர் இயேசுவின் மூலம் வேண்டுகின்றோம் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, இந்த வேளையிலே இயேசுவை விசுவாசித்து வாழ்தல் என்று ஒரு தலைப்பிலே தியானிக்கும்படியாக நாம் நம்மை நாமே கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிப்போமாக. தேவனுடைய உறவை நாம் நாடுவதின் காரணங்கள் எத்தனையோ இருந்தாலும் அவசியமான ஒன்று என்னவென்றால் அவர் மேல் நாம் வைக்கும் மாறாத அசையாத விசுவாசமே. விசுவாசத்தை பிரதிபலிக்கும் வேதாகம பகுதிகள், அதில் காணப்படும் விசுவாசிகளின் முன்மாதிரிகள் அநேகர் உண்டு. எபிரேயர் 11ஆம் விசுவாச அதிகாரம், விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது என்ற துவக்கத்தோடு விசுவாசம் என்ற முதல் வார்த்தையை கொண்டு துவங்கும் அநேக வசனங்களை கொண்டு அடங்கியிருக்கிறது. நாம் இன்று 2 விசுவாச சுவிசேஷ பகுதிகளில் காணப்படும் ஒரு சிறந்த முன்மாதிரி விசுவாசியை பற்றி மிகுந்த ஆழமாய் தியானித்து விசுவாசத்தின் அச்சாணியை புரிந்து கொள்ளப் போகிறோம். அவன் ஒரு பெயர் தெரியாத விசுவாசத்தின் மூலம் பெயர் பெற்ற ஒரு ரோமானிய நூற்றுக்கதிபதி ஆவான். இந்த நூற்றுக்கதிபதி தன் வேலைக்காரன் தன் பணியாளன் படும் சரீர வேதனை நிமித்தம் அவன் சுகம் பெற்று ஆரோக்கியத்தோடு வீட்டு பணியை தொடரும்படியாக ஏதுவாய் இருக்கும்படியாக இயேசுவை தேடி வருகின்றான். வரும் வழியில்
யூதர்கள், யூத மூப்பர்கள் அனைவரையும் சந்தித்து இயேசுவண்டை தன்னுடைய தேவையை, விருப்பத்தை சொல்லும்படி அவருடைய உதவியை நாடுகின்றார். பரிசுத்த லூக்கா சுவிசேஷத்திலே இயேசு அவனை நன்கு அறிந்த யூத விசுவாசிகளுடன் வீட்டருகில் சென்றபோது அவன் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், ஐயா, அப்பொழுது அந்த நேரமே எனது வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொன்னான். இப்படியாகத்தான் லூக்கா சுவிசேஷகர் சொல்லுகின்றார். பரிசுத்த மத்தேயு சுவிசேஷகனார் நூற்றுக்கு அதிபதி நேரடியாக இயேசுவை அணுகி தனது வேலையாளை சுகப்படுத்த விண்ணப்பிக்கின்றான். இயேசு வீட்டிற்கு வந்து சொஸ்தப்படுத்த விரும்பிய போது ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், அப்போது என் வேலைக்காரன் சுகமாவான் என்று வருந்தி கேட்டுக்கொண்டான் என்றிருக்கிறது. கடுகளவு விசுவாசம் மலையை இடம்பெயர செய்யும் என்று பிரசங்கித்த கர்த்தர் இயேசுவுக்கு இந்த நூற்றுக்கு அதிபதியின் விசுவாசம் பெருத்த வியப்பை, ஆச்சரியத்தை தந்தது. உடனே இயேசு தனக்கு பின்வரும் திரளான ஜனங்களை திரும்பி பார்த்து, இஸ்ரவேலர் ஜனத்திற்குள் இப்பேற்பட்ட அரிய விசுவாசத்தை நான் இதுவரை காணவில்லை என்று வருத்தமாக அல்ல, விசுவாசத்தை தூண்டும்படியாக சொன்னார். அன்பானவர்களே, இயேசு அத்தகைய அதைவிட மேலான ஒரு விசுவாச ஜீவியத்தை நம்மிடம் எதிர்பார்த்து காத்திருக்கின்றார். இந்த நூற்றுக்கு அதிபதி முதல் முறையாக இயேசுவிடம் வந்தபோது அவனது முதல் சந்திப்பிலேயே அவனிடமிருந்து பளிச்சென வெளிப்பட்ட முதல் தரமான விசுவாச பேச்சை இயேசு கேட்டு பிரமித்து போனார். இயேசு போற்றும், இயேசு பாராட்டும்படியான விசுவாசம் நம்மில் எப்போதும் நிலையாக காணப்படுகிறதா என்று இந்த அதிகாலை வேளையிலே நாம் ஒவ்வொருவரும் சுய பரீட்சை செய்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, குறைகள் அனைத்தும் நிறைவாகும் அதிசயமே, இறைமகனால் இயேசுவால் எல்லாம் நடந்தது என்று அருமையான பக்தர் ஒரு பாடலை பாடியிருக்கின்றார். குறைகள் எல்லாம் நிறைவாகும் அதிசயமே, இறைமகனாம் இயேசுவால் நடந்திடுமே. குறைகள் எல்லாம் நிறைவாகும் அதிசயமே, இறைமகனாம் இயேசுவால் நடந்திடுமே. உடல் பாதையெல்லாம் மறைந்தே போகுமே, பாதையெல்லாம் நெய்யாய் பொழிந்திடும். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய் என்று வாக்களித்தார் தேவன். இன்று நிறைவேற்ற வந்து விட்டார் என்று வாக்களித்தார் தேவன். இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். ஆம் அன்புக்குரியவர்களே, நம்மை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அதிசயத்தை, அற்புதத்தை கண்டு அவரை விசுவாசிக்கும்படியான அநேக வாய்ப்புகளை நமக்கு திறந்தளிக்கின்றார். இந்த விசுவாச நூற்றுக்கு அதிபதியின் ஒரே ஜெப விண்ணப்பம், ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், ஆண்டவரே, என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்பதே. இந்த எளிய விண்ணப்பத்திலே விசுவாச விருட்சத்தின் ஆணி வேரை மேலோட்டமாக காணாமல் ஆழமாக காண்கின்றோம். அன்பானவர்களே, ஜெப விண்ணப்பங்கள் ஒவ்வொரு நாளும் பல ஆயிரம் கோடியாக இயேசுவின் வழியாய் பிதாவை நாடுகிறது. ஆனால் தேவன் அவைகளின் விசுவாச வீரியத்தை காணவே விரும்புகின்றார். அதே சமயம் எல்லா விண்ணப்பத்திற்கும் தகுந்த நலமான பதிலை அளித்து வருகிறார். அன்பானவர்களே, அவரது எதிர்பார்ப்பு ஒன்று இருந்தாலும் நம் ஜெப எதிர்பார்ப்பை நிறைவேற்றி நம்மை ஆசீர்வதிக்கவே தேவன்
அதிகமாய் விரும்புகின்றார். உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என்று பக்தன் அருமையான ஒரு பாடலை பாடியிருக்கின்றார். உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஆமாம், ஆண்டவர் இயேசுவால் எல்லாம் கூடும் என்று நாம் விசுவாசித்தால் நாம் எல்லாவற்றையும் அவர் கரத்தினின்று பெற்றுக்கொள்ள முடியும். அத்தகைய அசையாத விசுவாசம்தான் இயேசு நம் வழியாக ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து கொண்டே இருக்கின்றார். இயேசுவை மனமுருக வைத்த அந்த சுத்த அசாதாரண விசுவாசியான நூற்றுக்கு அதிபதியின் வாழ்வில் இயேசு கண்டறிந்த 3 அரிய குணாதிசயங்களை ஒன்றன் பின் ஒன்றாக விரிவாக தியானித்து நம்மை விசுவாசத்திலே உற்சாகப்படுத்திக் கொள்வோமாக. அன்பானவர்களே, முதலாவது காரியமாக, மிகவும் அன்பானவன் அந்த நூற்றுக்கு அதிபதி. மிகவும் அன்பானவன் அந்த நூற்றுக்கு அதிபதி. இயேசு நூற்றுக்கு அதிபதியின் பேச்சில், அவனுடைய எதிர்பார்ப்பில், அவனுடைய அணுகுமுறையில் ஒரு மேலான சிறந்த எளிய அன்பை கண்டு வியந்தார் என்று சொல்லலாம். இயேசுவிடம் ஒரு ஜெப விண்ணப்பத்தை கொண்டு செல்லும் நாம், இயேசுவிடம் ஒரு ஜெப விண்ணப்பத்தை கொண்டு செல்லும் நாம் அவரிடமிருந்து அவருடைய செல்ல நல்ல பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம் என்பதை நிரூபிக்கவும் வேண்டும். ஆனால் தேடி செல்லும் அன்பான தெய்வம் இயேசு மீது நமக்கு ஒரு தனிப்பட்ட நேசம் இருக்கிறதா, அன்பு இருக்கிறதா என்றதோ நியாயமான கேள்வி இந்த நூற்றுக்கு அதிபதி நிமித்தம் நமக்குள் எழும்புகிறது. இந்த ரோமானிய நூற்றுக்கு அதிபதி யூத மக்களை, மூப்பர்களை நேசித்தார். ரோமானியர் யூதர்களை ஆள விரும்புவாரே தவிர நேசிக்க விரும்பவே மாட்டார். இனம், மதம், அரசியல் சூழலே அதற்கு முக்கிய காரணம். இந்த நூற்றுக்கு அதிபதியோ யூத மூப்பர்கள் வழியாக இயேசுவை அணுகுவது அவசியம் என்று அவன் உணர்ந்தான். ஏனென்றால் யூதர்கள் இவன் நிமித்தம் இயேசுவிடம் பரிந்து பேசுகிறார்கள். அவன் ஜப வீட்டை கட்டி கொடுத்துள்ளான். அடிமையை மீட்டு அவனை தன் வீட்டு வேலைக்காரனாக்கி அன்பு பாராட்டி வருவதால் அவன் படுகின்ற சரீர வேதனையை பார்த்து சும்மா இருக்க நூற்றுக்கு அதிபதியால் முடியவில்லை. இயேசுவே உதவியருளும் என்று இயேசுவை அவர்கள் வேண்டிக் கொண்டார்கள். அன்பு, அதுவும் தன் கீழ் பணிபுரியும் ஒரு சாதாரண வேலைக்காரன் மீது அந்த நூற்றுக்கு அதிபதி காட்டிய பேரன்பு, பிறர்க்காக மன்றாடி வேண்டிடும் அந்த மெய்யன்பு காந்த சக்தியாக இயேசுவை சுண்டி அவன் அண்டை இழுத்தது. நாம் வள்ளலாக பிறருக்கு என்ன கொடுக்கிறோம் என்பதை விட அள்ளிக்குறையாமல் நாம் பிறரிடம் ஆவிக்குரிய முதல் கனியான அன்பை காட்டுகிறோமா என்பது இயேசுவின் பார்வையிலே முக்கியமானது. St. Matthew writes that the centurion was different. He loved the Jewish people, especially loved his servant and had a concern for his healing. அன்பிற்கும் இந்த நூற்றுக்கு அதிபதி நல்ல உதாரணமாக இயேசுவின் பார்வையிலே திகழ்ந்தான். அன்பானவர்களே, இரண்டாவதாக, இவன் மிகவும் பணிவான நூற்றுக்கு அதிபதி. இவன் மிகவும் பணிவான
நூற்றுக்கு அதிபதி. ரோமானிய அதிகார வர்க்க பட்டறையில் உருவான இந்த நூற்றுக்கு அதிபதி எதற்கும் யாருக்கும் எவரையும் தேடி செல்ல வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு பொறுப்பில் இருக்கின்றார். அதோடு மட்டும் அல்லாமல் அரண்மனை வாசிக்கு போர், படை, ஆயுதம் என்று எண்ணம் இருக்குமே தவிர ரோமானிய மக்கள் மீது கூட அதிகமாக நெருக்கம் இருக்காது. அப்படி இருக்கும்போது இவன் நூதனமாக யூத மக்கள், எளிய அடிமை ஏழைகள் மீது தனிய ஒரு இரக்கம், ஒரு உருக்கம், அன்பு உள்ளவனாய் இருந்தான் என்றால் ஆச்சரியமாக தான் உள்ளது. அன்பானவர்களே, தனது ஒரு வேலைக்காரன் சுகம் யூதரை நாடி வேண்டும், அவனது தேவையான பணிவு அவனிடம் புதையலாக இருப்பதைக் கண்டு இயேசு அவனை மனதுக்குள் மெச்சிக்கொண்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். அதோடு தன் வீட்டை நோக்கி தேடி வந்த அல்லது தேடி வர விரும்பிய இயேசுவை பார்த்து, நான் அதற்கு சற்றும் தகுதியற்றவன், ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் என்று இயேசுவின் சிரமத்தை குறைக்க விரும்பியது மட்டுமின்றி அவனது பேச்சு, நடை, பாவனை அனைத்திலும் ரோம நூற்றுக்கு அதிபதியின் கம்பீரம் இருந்தாலும் அதற்குள் ஒரு தாழ்மை, ஒரு பணிவு, ஒரு அடக்கம் இருப்பதை இயேசுவின் கூர்மையான தூய கண்கள் கண்டுவிட்டது. அன்பை அள்ளி தெளித்து அபிஷேகிப்பவருக்கு தாழ்மையை காட்டுவது சற்று சிரமமாயிருக்கும். நூற்றுக்கு அதிபதி இயேசுவை நேசித்து அதோடு தன்னை தாழ்த்தவும் செய்தான். எதையும் அதிகமாக அனைவரிடமும் எதிர்பாராமல் அற்புதம் செய்யும் இயேசு இங்கு இந்த நூற்றுக்கு அதிபதியின் அன்பு பணிவில் மகிமை அடைந்து அவனுடைய பணியாளன் வேலைக்காரனின் சரீர பெருவினத்தை முற்றிலும் நீக்கி அவனை மரணத்தினின்று விடுவித்தார். நூற்றுக்கு அதிபதி நேரடியாக இயேசுவிடம் வராமல் யூதர்கள் மூலமாக செய்தியை, விண்ணப்பத்தை, தேவையை கொண்டு வந்ததுதான் இயேசுவை நேரடியாக கண்டு பேச தகுதி அற்றவன் என்று அவர் நினைப்பது, சொல்வது போலத்தான் தெரிகிறது. இதிலும் இயேசு அவனிடத்திலே பணிவை கண்டார். மத்தேயு 7ஆம் அதிகாரம் வசனம் 6-7 அவனது பணிவை பிரதிபலிக்கும் வசனமாக காணப்படுகிறது. இயேசு பணிவின் அவதாரமாகவே சிலுவை வரை வாழ்ந்து முடித்தவர். அப்படிப்பட்ட இயேசு ஒரு மனித தாழ்மையை மெச்சுவது நியாயம்தானே? மூன்றாவதாக, இவன் இயேசு மீது மிகவும் விசுவாசம் கொண்டவன். இவன் இயேசு மீது மிகவும் விசுவாசம் கொண்டவன். கப்பர்நகூமிலே ரோமானிய படை பராமரிப்பு பணி மும்முரங்களிலே இருந்தாலும் யூதர்களின் தொடர்பால் இயேசுவை பற்றி, அவரது போதனை, அவர் செய்த அற்புதம் குறித்து தன்னுடைய சக போர் வீரர்களின் மூலம் அவ்வப்போது தெரிந்து வைத்திருந்தான் இந்த நூற்றுக்கு அதிபதி. இயேசுவை பற்றிய கேள்வி ஞானமே அவனுக்கு இயேசுவின் மீது விசுவாசம், பற்றினை, தாகத்தை இத்தனை பெரிதாக வளர்த்துள்ளது என்பது நமக்கு ஒரு வேறுபட்ட ஒரு புத்திமதியை தருகிறது. அன்பானவர்களே, இயேசுவையே தெய்வமாக ஏற்று வழிபட்டு வரும் நம்முடைய ஜெப விசுவாசம் எப்படிப்பட்டது என்று யோசிக்க தூண்டுகிறது. இந்த நூற்றுக்கு அதிபதியின் அசாதாரண விசுவாசம், அன்பு, தாழ்மையால் உறவிடப்பட்டு உறுதியானதாக காணப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அவரது விசுவாசம் இயேசுவின் மீதும் அவரது போதனைகள் மீதும் ஆழமாக அஸ்திபாரம் இடப்பட்டிருக்கிறது. இயேசு சொல்லும் ஒரே வார்த்தையை விசுவாசித்து தன்னுடைய வீட்டுக்கு சென்று தன் வேலைக்காரன் சுகம் பெற்றிருப்பான் என்று நினைத்து வீட்டுக்குள் பிரவேசித்தானே, அதைத்தான் இயேசு இவரிடம் பார்த்து ஆச்சரியப்பட்டு, இஸ்ரவேலருக்குள்ளே இதே போல ஒரு விசுவாசத்தை நான் காணவில்லை என்று சொன்னார். நம்மிடமும் இப்பேர் பெற்ற ஒரு விசுவாச வாழ்வை இயேசு எதிர்பார்க்கிறார் அல்லவா? நூற்றுக்கு அதிபதியின் விசுவாசம் வீட்டினில் மெய்யானது மட்டுமல்ல, இயேசுவால் துவக்கத்திலேயே மெச்சிக்கொள்ளப்பட்டது, போற்றப்பட்டது, பாராட்டப்பட்டது. அவரது விசுவாசம் மிகவும் வலுவான ஒன்றாகும். எத்தனையோ வாழ்க்கை சூழலாலும் ஆட்டம் காண முடியாத ஒரு விசுவாசமாகும். பூகோள தூரம், மதம், இனம், அதிகார மையம் அனைத்தையும் கடந்து
அவனது விசுவாசம் சீராக பயணப்பட்ட காரியத்தை இயேசு நேரடியாக கண்டு அவனை மெச்சினார். அன்பானவர்களே, விசுவாசம் என்பது பிரம்மாண்டமான வார்த்தை என்றாலும் அதை கடவுள் விஷயத்திலே, ஜெப பக்தி வழிபாட்டிலே பிரயோகிக்கும் போது, பயன்படுத்தும் போது, நடைமுறைப்படுத்தும் போது அது தெய்வத்தையே பிரமிக்க வைப்பதாய் மாறும்போது அதை இயேசு மெச்சிக்கொள்வதை, சாட்சி பகர்வதை, பிற மத்தியிலே சப்தமாய் சொல்லி மகிமை அடைவதை இந்த நூற்றுக்கு அதிபதி வாழ்க்கையிலே காண்கிறோம் அல்லவா? ஒரு உதாரணம் மூலமாக இந்த நூற்றுக்கு அதிபதியின் விசுவாசத்தை இன்னும் அதிகமாக யோசிப்போமே. ஒரு பிரமதவாதிக்கு ஒரு கிறிஸ்தவ சிறுவன் ஒரு வெள்ளம் பொருளும் நதியின் குறுக்கே தினமும் இருமுறை கடந்து அருந்த பால் கொண்டு வருவது வழக்கமாயிருந்தது. அதை கண்டு வியந்த அந்த மதவாதி ஒரு நாள் அந்த சிறுவனிடம் அவனது அனுபவத்தை கேட்டு தெரிந்து கொள்ள விரும்பினார். ஆனால் அந்த சிறுவனோ அந்த நதியை குறுக்கே கடக்கின்ற அந்த அனுபவத்தை சொன்னால் மட்டும் புரிந்து கொள்ள முடியாது, என் கூட ஒரு நாள் நீங்கள் நதியின் குறுக்கே நடந்து கரையேறினால்தான் புரியும் என்று தெளிவாக கூறினார். அந்த அனுபவம் அந்த மதவாதியை திக்குமுக்காட செய்துவிட்டது. பாதி மனசுடன் ஜெபித்து நதியை கடக்கவே முடியாது. ஆண்டவர் இயேசு மீது முழு விசுவாசத்தோடு தான் நான் ஒவ்வொரு நாளும் 2 முறை கடந்து வந்து உங்களுக்கு பால் கொடுத்து வருகிறேன் என்று அந்த சிறுவன் கூறினான். அவ்வாறு நதியை குறுக்கிடும் ஆபத்துகள் அதிகம் என்று சிறுவன் சிரித்துக்கொண்டே கள்ளமில்லாமல் சொன்னான். அப்போதுதான் அந்த சிறுவன் பெரிய ஆபத்தை கடந்து வந்து தனக்கு அருந்திட பால் கொண்டு வருகிறான் என்று மதவாதி உணர்ந்து வியந்தார். உண்மைதானே? இந்த ஜூன் மாத முதல் நாளில் நாம் கேட்ட விசுவாசம் என்ற தலைப்பின் பிரசங்கமானது இன்றைக்கு மட்டுமல்ல, நம் வாழ்க்கை கடைசி வரை பண்பட்ட விசுவாசிகளாய் நாம் இருக்க பயன்படுத்தி பலன் பெற்று தேவனுடைய மகிமையை பெரிதுபடுத்த தரப்பட்டுள்ளது. நம் நடை வீர நடையாக, கம்பீர நடையாக, வசீகர நடையாக இருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவாகிய நாம் விசுவாச நடை பயின்றே ஆக வேண்டும், கற்றே ஆக வேண்டும். அதுவே நம்மை இயேசுவின் பிள்ளைகளாக பிற மத்தியிலே நம்மை காட்டும். ரோமானிய நூற்றுக்கு அதிபதி கிறிஸ்து விசுவாசத்துக்கு நல்ல உதாரணமாய் இருக்கின்றார் என்றால் அது அந்த நூற்றுக்கு அதிபதியின் தேவ நாட்டமே காரணமாகும். அத்தகைய விசுவாச வாழ்வை எப்போதும் நாம் வாழ தேவன் நமக்கு கிருபை புரிவாராக. Jesus marveled at the unbelief of the Jews in Nazareth, and now Jesus marveled at the strong faith of this Gentile centurion. ஆம் ஆண்டவர் பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு இஸ்ரவேல் யூத மக்களுடைய அவிசுவாசத்தை கண்டு வருந்தினார். ஆனால் இந்த நூற்றுக்கு அதிபதியின் உறுதியான விசுவாசத்தை கண்டு அவர் வியந்தார். நம்முடைய விசுவாசத்தை கூட ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் எடை போட்டு வருகின்றார். நாம் விசுவாசத்தை அவர் மெச்சும்படி நாம் ஒவ்வொரு முறையும் நடந்து கொள்ள அவர்தாமே நமக்கு பரலோக ஞானத்தை அளிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். வலுவான விசுவாச வாழ்வை எங்களில் ஒவ்வொரு வினாடியும் எதிர்பார்க்கும் பரமபிதாவே, உம்மிடம் தேவை கருதி வரும்போது உள்ள அந்த விசுவாசத்தை எல்லா சூழல் மத்தியிலும் எங்களுக்கு அருளும்படியாக உம்மிடம் வேண்டுகின்றோம். இந்த நாள் இதன் தேவைகள், சந்திக்கும் நபர்கள் போக்கிலும் வரத்திலும் உமது வழி நடத்துதலை அழித்து காக்க வேண்டும் என்று இயேசுவின் மூலம் கெஞ்சி மன்றாடுகின்றோம் பரமபிதாவே. ஆமேன். லேசான காரியம் எதுவும் லேசான காரியம், பெலன் உள்ளவன் பெலன் அற்றவன், பெலன் உள்ளவன் பெலன் அற்றவன், யாராயிருந்தாலும்
உதவிகள் செய்வது லேசான காரியம். இயேசுவே உமக்கது லேசான காரியம், லேசான காரியம், இதுவும் லேசான காரியம். பெலன் உள்ளவன் பெலன் அற்றவன், பெலன் உள்ளவன் பெலன் அற்றவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். இயேசுவே உமக்கது லேசான காரியம். ஒரு வார்த்தையானே சுகத்தினை அளிப்பது லேசான காரியம். ஒரு வார்த்தையானே சுகத்தினை அளிப்பது லேசான காரியம். மறுவார்த்தையின்றி ஜெபத்தினை கேட்பது லேசான காரியம். மறுவார்த்தையின்றி ஜெபத்தினை கேட்பது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம், என் இயேசுவுக்கு லேசான காரியம், லேசான காரியம், எதுவும் லேசான காரியம். பெலன் உள்ளவன் பெலன் அற்றவன், பெலன் உள்ளவன் பெலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். இயேசுவே உமக்கது லேசான காரியம். அன்புக்குரியவர்களே, நூற்றுக்கதிபையின் வேலைக்காரனை ஆண்டவர் ஒரே வார்த்தையாலே சுகத்தை கொடுத்து அந்த நூற்றுக்கதிபதியின் விசுவாசத்தை மெச்சினார். ஆம், அவருக்கு எல்லாம் செய்வது லேசான காரியம்தான். அதே சமயம் நாம் அவரை முழுமையாக விசுவாசிப்பது நம்முடைய கடமையா இருக்கிறது அல்லவா? ஜெபித்து முடிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் என்றும் மறவாதே. ஆமேன். பிதாவாகிய கடவுள், திருக்குமாரனாகிய கடவுள், பரிசுத்த ஆவியாகிய கடவுள் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பாராக.